வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான இளவரசர் முகமது பின் சல்மானுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி சனிக்கிழமை தொலைபேசியில் பேசினார். சுதந்திரமான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். சமூக ஊடக பதிவில் பிராந்திய எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை இந்தியா கண்டிப்பதை மீண்டும் வலியுறுத்தியதாக பிரதமர் கூறினார். மேலும் சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய சமூகத்தினரின் நலனுக்காக தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் பட்டத்து இளவரசருக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர் லால், பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆகியோர் இன்று புதுடெல்லியில் குழாய் மூலம் இயற்கை எரிவாயு சேவைகளை விரிவுபடுத்துவது மற்றும் நகர்ப்புறங்களில் அத்தியாவசிய சேவைகளை பராமரிப்பது குறித்து வட்டமேசை ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினர். நகர்ப்புற இந்தியா முழுவதும் PNG நெட்வொர்க் விரிவாக்கத்தை விரைவுபடுத்துவது மற்றும் அத்தியாவசிய சேவைகள் தடையின்றி வழங்கப்படுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிக்க இந்த ஆய்வுக் கூட்டம் முக்கிய பங்குதாரர்களை ஒன்றிணைத்தது. கூட்டத்தில் உரையாற்றிய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் வளர்ந்து வரும் உலகளாவிய எரிசக்தி நிலப்பரப்பை எடுத்துரைத்தார். மேலும் எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்த PNG உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். PNG பயன்பாட்டை தீவிரமாக ஊக்குவிக்குமாறு மாநிலங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை திரு ஹர்தீப் சிங் பூரி ஊக்குவித்தார். பொருளாதார வளர்ச்சியின் இயந்திரங்களாக நகரங்களின் முக்கிய பங்கை அடிக்கோடிட்டு காட்டிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சர் PNG விரிவாக்கத்தை விரைவுபடுத்த தீவிர அமலாக்கத்திற்கு அழைப்பு விடுத்தார். ஒற்றை சாளர ஒப்புதல்களை நிறுவனமயமாக்குதல், நகர்ப்புற திட்டமிடலில் PNG உள்கட்டமைப்பை ஒருங்கிணைத்தல், கடைசி மைல் இணைப்பை எளிதாக்குதல் மற்றும் நடந்து வரும் நகர்ப்புற மேம்பாட்டு முயற்சிகளுடன் ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட முக்கிய முன்னுரிமைகளை அவர் கோடிட்டு காட்டினார். 50 லட்சம் புதிய PNG இணைப்புகளை வழங்குவதற்கான லட்சிய இலக்கும் எடுத்துரைக்கப்பட்டது. அத்தியாவசிய விநியோகத்தை தடையின்றி பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தினார். கண்காணிப்பு மற்றும் கண்காணிப்பு வழிமுறைகளை வலுப்படுத்துமாறும், சாத்தியமான இடங்களில் LPG-யில் இருந்து PNG-க்கு மாற நுகர்வோரை ஊக்குவிக்குமாறும் மாநிலங்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பு துறைகளில் சிறந்த பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கார் விருது 2026க்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் அறிவியல் மூலம் தேசிய வளர்ச்சிக்கு பங்களித்த விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களை கௌரவிக்கும் விதமாக இவ்விருது அமைந்துள்ளது. விக்யான் ரதா, விக்யான் ஸ்ரீ, விக்யான் யுவ சாந்தி ஸ்ரவ் பட்நாகர் மற்றும் விக்யான் குழு ஆகிய 4 தனித்துவமான பிரிவுகளில் வழங்கப்படுகிறது. இத்துறைகளில் சிறந்து விளங்குவதற்கான அரசின் உறுதிப்பாட்டை இந்த விருது பிரதிபலிப்பதாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். வேளாண் அறிவியல், அணுசக்தி, உயிரியல் அறிவியல், வேதியியல், பாதுகாப்பு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இன்று முதல் மே மாதம் 11ஆம் தேதி வரை உள்துறை அமைச்சகத்தின் விருதுகள் இணையதளம் வழியாக ஆன்லைனில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டிகள் இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்கியது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் டாஸ் வென்ற நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது. தொடர்ந்து ஆடும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி சற்று முன் வரை 9.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 85 ரன்கள் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.